ரவுடி மீது துப்பாக்கி சூடு. கோவை எஸ்பி பேட்டி. கோவில்பாளையம் காவல் நிலைய பகுதியில் தகராறு வழக்கில் துப்பாக்கி காட்டி மிரட்டியதாக சக்திவேல் என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் ஸ்ரீஹரி என்ற ரவுடியை கைது செய்தனர். துப்பாக்கியை பறிமுதல் செய்ய சென்றபோது போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற போது ஸ்ரீஹரியை துப்பாக்கியால் சுட்டு போலீசார் பிடித்தனர். இச்சம்பவம் நடந்த இடத்தில் கோவை எஸ்பி கார்த்திகேயன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கோவில்பாளையம் காவல் நிலையத்தை உட்பட்ட பகுதியில் நேற்று இரவு அரௌண்டு 11 மணி அளவில் அக்யூஸ்ட் தரப்புக்கும் இன்னொரு தரப்புக்கும் குடிபோதையில் வாய் தகராறு ஏற்படுது. அப்பொழுது குற்றவாளி அவர் பதுக்கி வச்சுருந்த நாட்டு துப்பாக்கியை எடுத்து அவங்களை மிரட்டுவதற்காக மேல் நோக்கி சொல்கிறாரு. ஒரு ரவுண்ட் ஃபயர் பண்ணுறாரு. அதன் பிறகு அங்கேருந்த மற்றவங்கெல்லாம் போயிடுறாங்க. அக்யூஸ்டும் அங்கேருந்து தப்பிச்சு தலைமறைவாயிடுறாரு. இது சம்மந்தமாக காலையில் கம்ப்ளைண்ட் பெறப்பட்டு வழக்கு பதிவு பண்ணப்பட்டு தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளியை தேடி வந்தோம். குற்றவாளி பின்னர் கைது செய்யப்பட்டு குற்றவாளிக்கு பயன்படுத்திய அந்த நாட்டு துப்பாக்கியை ரெக்கவர் பண்ணுறதுக்காக ஸ்பாட்டுக்கு வரும்பொழுது அவர் தப்பிக்க முயற்சி செய்து துப்பாக்கியால் காவல்துறை நோக்கி சொல்கிறாரு. அப்பொழுது காவல்துறையினர் தற்பாதுகாப்புக்காக செல்ஃப் டிஃபென்ஸுக்காக திருப்பியும் அவரை முட்டியில் ஷூட் பண்ணி அவரை செக்யூர் பண்ணியிருக்கோம். இப்பொழுது அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். மேற்கொண்டு விசாரணை போயிட்டுருக்கு. அக்யூஸ்ட் நிறையா குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறாரா? குற்றவாளி மேலே ஏற்கனவே 2024 டிசம்பர் மாதம் போல் ஒரு வழக்கு கோயம்புத்தூர் சிட்டியில் ஒரு கேஸ் போட்டிருக்கோம். ஆர்ம்ஸ் ஆக்டில் பீலமேடு ஸ்டேஷனில் ஏற்கனவே ஒரு வழக்கு அவருக்கு இது மேலே நாட்டு துப்பாக்கி வச்சுருந்தான்ற ஒரு கேஸில் தான் அவரை அப்போது அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பின்னாடி பெயிலில் இப்போ திருப்பியும் இந்த அஃபென்ஸில் ஈடுபட்டிருக்காரு. சரி.